நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் மகள் யாரென்று உங்களுக்கு தெரியுமா? அவர்களுடைய பெயர்தான் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் மக்கா நகரில் அல் அமீன், நம்பிக்கையாளர் என்று அறியப்பட்ட நபி அவர்களுக்கும், அத்தாஹிரா, பரிசுத்தமானவர் என்று அறியப்பட்ட அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் முதல் மகளாக பிறந்தார்கள். சிறு வயதிலிருந்தே தனது தந்தையின் நேர்மை, தயாளம் என்பவற்றை பார்த்து வளர்ந்தார்கள். இதனால் நபியவர்களின் உறுதி, நேர்மை, பொறுமை என்பவை இவர்களின் இயல்பிலேயே கலந்திருந்தது. நபித்துவத்துக்கு முன்னரே இவர்கள் அபுல் ஆஸ் இப்னு அல் ரபீஆ என்பவரை மணந்தார்கள். இத்தம்பதிகளுக்கு அலி, உமாமா என்ற 2 குழந்தைகள் பிறந்தன. நபியவர்களுக்கு தூதுத்துவம் அருளப்பட்டது. சில வருடங்களில் மக்கா நகர் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பற்ற பிரதேசமானது. நம்பிக்கையாளர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஆனால் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் செல்ல முடியவில்லை. காரணம், இவர்களது கணவர் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்று 2 வருடங்கள் கழிந்தன. பத்ர் போருக்கான தருணம் வந்தது. பத்ரில் முஸ்லிம்கள் வெற்றியை தழுவினர். ஆனால் கணவர் அபுல் ஆஸ் முஸ்லிம்களால் கைதியாக பிடிக்கப்பட்டிருந்தார். நபி அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மதீனாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையின் பேரில் அவரை விடுவித்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறுதியாக தமது ஹிஜ்ராவை மேற்கொண்டார்கள். மதீனாவில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல ஆண்டுகள் தனிமையில் வாழ்ந்தார்கள். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் மதீனாவை நோக்கி வந்தார்கள். கைதியாக அல்ல, ஒரு நேர்மையான மனிதராக இஸ்லாத்தை தழுவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் மீண்டும் இணைந்தார்கள். ஆனால் சில நாட்களிலேயே ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். தனது அன்பு மகளின் ஜனாஸாவை தந்தை நபியவர்களே கபரில் இறங்கி அடக்கம் செய்தார்கள். இதுதான் நம்பிக்கை, பொறுமை, விசுவாசம், தியாகம் என்பவை கலந்த நபி அவர்களின் அன்பு மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.